இன்னைக்கு அவரைக்காய் கறி தான் பண்ண போறோம். அடுப்புல கடாய் வச்சு 2 ஸ்பூன் பச்சை வேர்க்கடலை, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்து நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்புல கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 20 போல சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ அது கூட 150 கிராம் அளவுக்கு அவரைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதை விட 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷமா காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட புளிக்கரைசல் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ புளிக்கரைசல் சேர்த்து 2 நிமிஷம் வேக வச்ச பிறகு வேர்க்கடலை சேர்த்து கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுட்டு கடைசியா 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து 1 நிமிஷம் வேக வச்சா டேஸ்டியான அவரைக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த அவரைக்காய் கறியை சாதத்துல கொஞ்சமா போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.